ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் புலாவ் தான் சமைக்க போகிறோம். அதுக்கு 1 கிலோ மட்டனை குக்கரில் 5 விசில் வச்சு எடுத்துக்கணும். அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குண்டானை வச்சு அதில் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை நல்லா டார்க் ப்ரௌனில் பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட பட்டை, லவங்கம், கிராம்பு, பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேக வச்ச மட்டனை எடுத்து அதில் கலந்து விடுங்க. 1/2 கப் தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து அதை நல்லா வேக விடுங்க. வேக விட்ட உடனே 3 ஸ்பூன் அரைச்ச மிளகாவை அதோடு சேர்த்து கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச தண்ணி 1/4 கப் தண்ணியை அதில் ஊற்றி கொதிக்க விடுங்க. கொதித்த உடனே வச்சுருக்க 1 கப் பாஸ்மதி அரிசியை அதில் போட்டு உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு திறந்து 3 ஸ்பூன் நெய்யை அதில் ஊற்றி வறுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் அதில் போட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு திறந்தீங்கன்னா மட்டன் புலாவ் தயாராகிடுச்சு. அது மேலே கொத்தமல்லி இலையை தூவி நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். போன்ற மேலும் ரெசிபி வீடியோக்களை பார்க்க சாப்பிட்லாமா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.